தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடல் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ப்ளவுஸ் வீடியோவோட 2ஆம் பாகம். இந்த வீடியோவோட முதல் பாகத்தில் ஷோல்டர் அளவுகள் மற்றும் கையோட லிஃப்டிங் ஸ்லீவ் எப்படி வெட்டுறது, அதாவது ஷோல்டர் அளவுன்னு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நார்மலான அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஆல்டர்னேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவுகள் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், சாதாரண ஒரு கை அளவை வச்சு எப்படி லிஃப்டிங் ஸ்லீவ் வெட்டுறது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கி இந்த முதல் பாகத்தில் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட முன்பாகம் எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு வெட்டி தெளிவான முறையில் வந்து உங்களுக்கு வந்து புரியும்படியாக நான் வந்து சொல்லியிருக்கேன். முதல் பாகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் பின்னாடி கமெண்டில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதற்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முழுமையான ப்ளவுஸ் கட்டிங் வியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆல்டர்னேட் ப்ளவுஸை எப்படி ஒரு சரியான முறையில் வந்து நம்ம தைக்கணும், ஒரு ஃபினிஷிங்னா சூப்பர் ஃபினிஷிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு பாகமாக விலைக்கு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் போட போகிறேன். ஆகவே இதற்கடுத்து வரக்கூடிய இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோ மட்டும் இல்லாமல் இதற்கடுத்து வரக்கூடிய அந்த டுட்டோரியலில் வரக்கூடிய அந்த வீடியோ எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த 10 நிமிஷம் வீடியோ நிச்சயமாக வாழ்க்கையே மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த ப்ளவுஸோட ஆல்டர்னேட் பேக் அண்ட் லிஃப்டிங் ஸ்லீவ். இது பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதற்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் நான் வந்து கட் பண்ணும்போது இதற்குண்டான மெட்டீரியல் நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மீட்டர் தான் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்தாங்க. ஸோ 1 மீட்டர் மெட்டீரியலில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ் பண்ணி வெட்ட முடியுமோ நல்லா கவனமாக பாருங்கள். எந்த அளவுக்கு பேஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுகளில் வந்து இந்த முன்பாகத்தை வெட்டணுமோ அந்த அளவு வந்து நம்ம வெட்டிக்கணும். அதற்கப்புறமா நம்ம தேவைப்படும் பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த முன்பாகத்தை வந்து நம்ம வெட்ட போகிறோம். இது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். அப்படிங்கும்போது பிரின்சஸ் கட்டில் முன்பாகத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான துணி வந்து இதில் இருக்குது. இதில் யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இது வரைக்கும் நான் சொன்னது மெட்டீரியல் 10 மட்டும்தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் நீங்கள் வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 மீட்டர் துணி வந்து தாராளமாக இருந்தால் தான் ஒரு எல்போ ஸ்லீவ், லிஃப்டிங் ஸ்லீவ் அண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட் ப்ளவுஸ் வந்து வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட உயரங்கள் வந்து 14லேருந்து 15 வரைக்கும் இருந்தாலும் கூட அதற்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அதாவது லிஃப்டிங் ஸ்லீவ் அண்டு இதில் வரக்கூடிய அந்த மாடல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வெட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் தேவைப்படும். அதாவது இந்த வீடியோவோட அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு வந்து போடக்கூடியது. இதில் நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ராயிங்கோட அமைப்புக்கு உண்டான முன்கழுத்து மற்றும் பின்கழுத்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பக்கத்தில் வெட்டி காட்ட போகிறேன். ஆகவே அடுத்து வரக்கூடிய அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ இதற்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் அதற்கடுத்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு முன்பாகத்துக்கு ட்ராயிங் வந்து எந்த அளவுக்கு வந்து தேவையோ, அதாவது பின்பாகத்தோட அமைப்பு, பேக் தட்டோட அமைப்பை ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி முடிச்சுக்கலாம். அதற்கப்புறமா நம்ம இந்த ப்ளவுஸோட முன் உயரத்தோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் பிரின்சஸ் கட் வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸோட முன்கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 7.5 வரைக்கும் வந்து வரும். இதில் வந்து முன்பாகத்தில் நான் ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி எப்போவுமே ப்ளவுஸோட உயரத்துலேருந்து தான் கழுத்தோட அளவு வந்து வைக்கணும். முன் இறக்கத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வந்திருக்கு. முன் கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. ஸோ 7லேருந்து 7.5 வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கழுத்தோட உயரம் வந்து வைக்கலாம். அதாவது யூஸ்வலாக 34 இன்ச்சிலேருந்து 38 வரைக்கும் 40 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்கன்னா முன்கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு ஏற்றாற் போல் 7லேருந்து 7.5 7.25 வரைக்கும் முன்கழுத்தோட உயரம் வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸை நான் வெட்டி காட்டுறேன் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து ட்ரெண்டிங் ப்ளவுஸை எப்படி மாற்றணும் அப்படிங்கும்போது
ஒவ்வொரு அளவுக்கு ஏற்றாற் போல் அந்த கழுத்தோட உயரமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதையும் எப்படி நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த ப்ளவுஸில் வந்து நான் வெட்டக்கூடிய அளவு முன் கட்டிங்கோட உயரம் எந்த அளவு இருக்கும் அதை தான் நான் இதில் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய முன் உயரம் வரும்போது அந்த அளவுக்கு வந்து எந்த அளவு தேவையோ அதற்கேற்றாற் போல் வந்து நீங்கள் வந்து கட்டிங் வந்து அமைச்சுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு முன் கட்டிங்கோட உயரம் 13 இன்ச்சு வந்ததுன்னா இது வந்து பிரின்சஸ் கட் வெட்டுறேன். பிரின்சஸ் கட்டு அப்படிங்கும்போது நேர் கட்டிங் தான் நம்ம போட போகிறோம். அப்படிங்கும்போது நார்மலாக முன் கட்டிங்கோட உயரம் எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போது பேசிக்காக வந்து ஒரு பிரின்சஸ் கட்டுக்கு எந்த மாதிரி வந்து ட்ராயிங் நம்ம பண்ணணுமோ நான் வந்து இந்த என்னோடய அளவு ப்ளவுஸுக்கு ஏற்றாற்போல் நான் வந்து உயரம் அண்டு முன்கழுத்து உயரம் இது எல்லாமே வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். ஸோ உங்களுடைய ப்ளவுஸ் நீங்கள் வெட்டும்போது முதல்ல வந்து துணி வந்து அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது கழுத்தோட அளவுகள் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா வந்து ப்ளவுஸ் வந்து அமையும். பாருங்கள், ஒரு நார்மல் ப்ளவுஸில் எந்த மாதிரி கழுத்தோட அமைப்பு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. இப்போது நான் வெட்டக்கூடிய இந்த ப்ளவுஸோட அமைப்பு கேட்டால் போல் இந்த கழுத்தோட அமைப்பை எப்படி மாற்றிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட அமைப்பு எந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் பார்த்தாலும் ஷோல்டரோட அளவுகள் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. இப்போ ஷோல்டரோட அளவு இப்போ நான் வெட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து குறைஞ்சிடக்கூடாது. இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி, அதாவது பின்பாகத்தோட பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வெட்ட போகிறீங்க. அப்படிங்கும்போது அதை ஃபாலோ பண்ணி தான் நானும் வந்து வெட்டுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் இந்த இப்போ ஆம்கோல் வெட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஆம்கோலோட உயரம் குறைஞ்சது 5 இன்ச்சிலேருந்து 5.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டுக்காக வைக்கணும். அதற்கடுத்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு முன் கவர் தட்டு எப்படி குறைஞ்சி எடுப்பீங்களோ அதே போல் தான் இப்போ நான் மார்ஜின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மார்ஜின் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மார்ஜின் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணாலும் நீங்கள் தைக்கக்கூடியது ஆல்டர்னேட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அமைப்பு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் குறைஞ்சிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து இந்த நான் கட்டிங் பண்ணக்கூடிய இந்த அளவுக்கு ஏற்றாற் போல் என்னோடய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுடைய அளவுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பிரின்சஸ் கட்டுக்கு ஏற்றாற் போல் இப்போது என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து 14 இன்ச்சு பிரின்சஸ் கட்டோட உயரம் ரெடி. இப்போ நான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவு வச்சு சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அளவு ஆல்டர்னேட்டுக்கு எந்த அளவுக்கு மேலே வளர்த்து விட்ருக்கோமோ அதுக்கு கீழே வரக்கூடியது தான் ஒரிஜினல் அளவு. பாருங்கள், 14 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இது ஏன்னா இந்த கிராஸ் வரும்போது முன்பாகத்தோட கிராஸ் வந்து நம்ம அந்த மேலே கழிச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழேருந்து தான் ப்ளவுஸோட உயரமும் நம்ம கணக்கு பண்ணணும், முன் உயரமும் கணக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அமையும். இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸு நம்ம முன்பாக்கத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம். இதற்கடுத்து எக்ஸ்ட்ராவாக மெட்டீரியல் வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதில் முன் உயரத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து அளந்து பார்த்துக்கலாம். என்ன தான் நம்ம ஏற்கனவே வெட்டியிருந்தாலும் பாருங்கள், ஏற்கனவே வெட்டியிருந்தாலும் திரும்பவும் ஒரு பக்கம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. 14.5 இந்த 14.5 இன்ச்சு இந்த அமைப்பு நான் வைக்கிறேன்னா இந்த அமைப்பு வந்து ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸில் வந்து 13 இன்ச்சு கட்டிங் உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது பிரின்சஸ் கட்டோட சைடு பாகம், முன்பாகம் நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போ வந்து சைடு பாகம் வந்து வெட்ட போகிறோம். இதில் இந்த மாதிரி வந்து சைடு பாகம் வெட்டும்போது இந்த ப்ளவுஸோட அமைப்பு சைடு ஜாயிண்ட் பகுதியை வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா கையோட விளிம்பு இந்த மாதிரி மார்ஜின் பண்ணிக்கோங்க. கவனமாக பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 10 நிமிஷத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து டாட் அளவு மார்ஜின் பண்ணியிருக்கணும் அதே அளவு. திரும்ப பாருங்கள், மேலே வந்து பாயிண்டோட அளவு. அதற்கப்புறமா மிடில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வெட்டியிருந்த அளவில் வந்து அந்த அளவில் வந்து 1.25, அதாவது 1.5, 1.25, 2 இதுதான் கப் சைஸுக்கு ஏற்றாற் போல் அளவு வந்து நம்ம அந்த கப் ஷேப்போட பாயிண்ட் வளைஞ்சி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கக்கூடிய அளவு அப்படி தான் நம்ம வைக்கணும்.
இப்போது ஆம்களோட அளவு மார்ஜின்லேருந்து சைடு எந்த அளவுக்கு மார்ஜின் வேணுமோ அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இந்த மார்ஜின் போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைடில் வந்து எந்த அளவுக்கு துணி தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதற்கடுத்து வந்து டாட் நம்ம பிடிச்சது போக சைடில் மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தேவைப்படும் பட்சத்தில் சைடில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் வந்து மார்ஜின் இப்படி வைக்கணும், துணி இப்படி இருக்கணும், கழுத்தோட அளவு இப்படி நம்ம மாற்றணும், ஷோல்டர் அளவு இப்படி இருக்கணும், அதில் மாற்றம் செய்யக்கூடாது இப்படின்னு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது வந்து யாராலும் அது செய்ய முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் வந்து நீங்கள் இதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸாவது கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெயின் மெட்டீரியலில் வந்து நான் தச்சு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு சிம்பிளாக ஒரு மெட்டீரியல் எடுத்து அதில் இது போல் வந்து சிம்பிளாக வந்து கட் பண்ணி தச்சு பழகிக்கோங்க. அதற்கப்புறமா இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மெயின் மெட்டீரியலில் ஒரு சில்க் மெட்டீரியலோ அல்லது காட்டன் மெட்டீரியலையோ ஒன்று வந்து தச்சு பழகினீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இந்த ஆல்டர்னேட் ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே கிடைக்கும். என்னை போல் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண இந்த சூழல் வந்து எப்போவுமே வந்து எல்லாருக்குமே வந்து வர்றதில்ல. சில நேரங்கள் இது வரும். அப்படி வந்தாலும் கூட நம்ம வந்து அதை எப்படி சரியாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கட்டிங் பார்த்தது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அளவு தான் சைடில் வரக்கூடிய அளவு. இப்போது நான் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் மட்டும் வச்சு இந்த லைனிங் வந்து எப்படி கரெக்டான முறையில் வெட்டணும், இதோட முன்பாகம் எப்படி வைக்கணும், சைடில் அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி 2 பாகத்துலேயே சொல்லிட்டேன். இதற்கு அடுத்து வரக்கூடிய பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு உண்டான நெக் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதையும் ஒரு குட்டி வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே லாங்காக உங்களுக்கு வந்து வீடியோ தரும் பட்சத்தில் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் இப்போது இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாற் போல் இந்த ஆல்டர்னேட் ப்ளவுஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம இதை வச்சு மெயின் மெட்டீரியல் வந்து வெட்டிக்கலாம். எப்போவுமே நெக் வெட்டும்போது மட்டும் இந்த கழுத்தோட அகலம், கழுத்தோட உயரம் இது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால் இதற்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பாகமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவோட அடுத்த பக்கத்தில் இப்படி நீங்கள் வெட்டின இந்த ஆல்டர்னேட் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட வடிவமைப்பு மற்றும் அதாவது பேக் பீஸோட டிசைன் எப்படி சரியான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட 3ஆம் பாகத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு 10 நிமிஷமும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு 10 நிமிஷமும் உங்களுக்கு கிரேட் வேல்யூபிள் டைமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆகவே இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோவோட அடுத்த பாகமான 3ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.